إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. தென்னிந்தியாவைச் சேர்ந்த முகமது ஹுசைன் என்ற நண்பர் சலவித்துவ நம்பிக்கையில் உள்ள நண்பர் ஒருவர் கூறிய ஒரு விடயம் பற்றி கேள்வி தொடுத்திருக்கின்றார். ஒரே நேர்வழியாக இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம் பற்றியதாக இந்த கேள்வி இருக்கின்றது. அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றுவதுடன் ஒட்டுமொத்த சஹாபாக்களின் கருத்துக்களையும் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும். குலஃபாவுர் ராஷிதீன் எனப்படக்கூடிய நேர்வழி பெற்று நேர்வழி காட்டப்பட்ட ஆட்சியாளர்களின் சுன்னாவை பின்பற்ற வேண்டும். குர்ஆன் சுன்னாவை நபித்தோழர்கள் எப்படி புரிந்து கூறினார்களோ அதுபோன்று பின்பற்ற வேண்டும் எனும் நம்பிக்கையுடைய சலஃபித்துவ நண்பர் ஒருவர் அதற்கு ஆதாரமாக நபியின் பெயரால் கூறப்படுகின்ற ஒரு ஹதீஸை தந்திருக்கின்றார். அதனை இங்கு நான் முன்வைக்கின்றேன். இது உண்மையான ஹதீஸா, இவர்களுடைய நம்பிக்கை எந்த அளவு சரியானது என்பது பற்றி விளக்கம் தருமாறு கேள்வி தொடுத்திருக்கின்றார். இந்த அடிப்படை நேர்வழியை புரிந்து கொள்வதற்கு இங்கு தொடுக்கப்பட்ட இந்த விடயம் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முதலிலே ஒட்டுமொத்த படைப்பினங்களின் படைப்பாளனான அல்லாஹுடைய சில வசனங்களை நினைவுபடுத்துவது இங்கு தேவைப்படுகின்றது. 39வது அத்தியாயத்தின் 17 முதல் 19 வரைக்குமான 3 வசனங்கள். கூறப்படுகின்ற அனைத்தையும் செவிமடுத்துவிட்டு அதிலே மிகச் சரியானதை மிகச் சிறந்ததை யார் பின்பற்றுகின்றார்களோ அத்தகைய நல்லடியார்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக. உலாயிக்கல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அத்தகையவர்களைத்தான் அல்லாஹ் நேர்வழிப்படுத்தி இருக்கின்றான். வ உலாயிக்கஹும் உலுல் அல்பாப், அவர்கள்தான் புத்திசாலிகள் அறிவாளிகள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்போது இந்த சலஃபித்துவ கொள்கை என்பது குர்ஆன் சுன்னா உட்பட சஹாபாக்களின் ஏகோபித்த முடிவு, குலஃபா ராஷிதீன் எனப்படக்கூடிய ஆட்சி அதிகாரமுள்ள நேர்வழி நடக்கின்ற தலைவர்களின் சுன்னா, அதே போன்று சஹாபாக்களின் கூற்றுக்களை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கை. இந்த கொள்கையை முன்வைப்பவர்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதாரம் காட்டுகின்றார்களா என பார்க்க வேண்டும். இந்த கொள்கை நேர்வழியா என கேட்டால் இத்தகைய நம்பிக்கை சஹாபாக்களிடம் கூட இருக்கவில்லை என்பதை முதலிலே மிகச் சுருக்கமாக கூறிவிடுகின்றோம். இந்த கொள்கைக்கு குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதாரம் கொண்டு நிரூபித்து விட்டால் அதனை நாம் மறுக்கக்கூடாது, மறுக்க முடியாது என்பதையும் முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். எப்படியோ அவர்கள் முன்வைக்கின்ற ஒவ்வொரு ஆதாரம் பற்றியும் நாம் அலச வேண்டும். இப்போது அவர்கள் முன்வைத்த இந்த செய்தி இது உண்மையான ஹதீஸா என கேட்டால் நிச்சயமாக சஹீஹான ஹதீஸ் ஆகும். நம்மிடம் இருக்கும் மென்பொருளிலே முஸ்னத் அஹ்மதிலே 17145 என இலக்கமிட்டு இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. திர்மிதி, அபூ தாவூத், முஸ்னத் அத்தாரிமி போன்ற பல்வேறு நூல்களிலே இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. இது சஹீஹான ஹதீஸ் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போது இந்த ஹதீஸிலே அவர்களுடைய நம்பிக்கைக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது? இந்த ஹதீஸ் என்பது இந்த ஒரே ஒரு ஹதீஸை சரியாக புரிந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இதில் கூறப்படுகின்ற உண்மையை ஒருவன் கடைபிடித்தால் நிச்சயமாக அவன் நேர்வழி அடைந்து விட்ட ஒரு முஸ்லிமாக மாறிவிடுவான். அந்த அளவு முக்கியமான ஒரு ஹதீஸாக இது காணப்படுகின்றது. எனவே இந்த ஹதீஸின் சரியான நேரடி அர்த்தத்தையும் அதே போன்று இதன் கருத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கருத்திலே தவறிழைத்ததன் காரணமாக இந்த சலஃபித்துவ கொள்கை நேர்வழியிலிருந்து தூரமாகி சென்றிருக்கின்றது. ஹதீஸை நேரடியாக பாருங்கள். ஃபஜ்ர் தொழுகை நடத்தி முடிந்த நபி அவர்கள்
அங்கிருந்த சஹாபாக்களுக்கு ஒரு உருக்கமான உபதேசம் செய்கின்றார்கள். அது உள்ளங்களை தொட்டு அந்த சஹாபாக்களின் கண்களிலே கண்ணீரை வரவழைத்திருக்கின்றது. உள்ளத்திலே ஒரு நடுநடுக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டதை அந்த சஹாபாக்களே கூறுகின்றார்கள். இர்பாப் பின் சாரியா என்ற நபித்தோழர் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறு அந்த உருக்கமான உபதேசத்தை செவிமடுத்த தோழர்களில் ஒருவர், இது ஒரு மனிதனுடைய இறுதி உபதேசம் போன்றிருக்கின்றது. எனவே நீங்கள் எங்களுக்கு கட்டளையிடுவது என்ன என்று நபியை பார்த்தோர் நபித்தோழர் கேள்வி தொடுத்திருக்கின்றார். அப்போதுதான் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாத்தின் அடிப்படை 3 விடயங்களை கூறுகின்றார்கள். எனவே நீங்கள் கவனமாக மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். அனைத்திற்கு முதலில் இருக்க வேண்டிய முதலாவது விடயம் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என உங்களுக்கு நான் உபதேசம் செய்கின்றேன். முதலாவது விடயம். இது இல்லாத ஒரு மனிதன் சுவனம் செல்ல முடியாது. இதே போன்று முக்கியமான அடுத்த இரண்டாவது விடயம், உங்களுக்கு என ஒரு அமீர் இருப்பார், ஒரு இமாம் இருப்பார், ஒரு ஹலீஃபா இருப்பார். இப்படி உங்களை வழிநடாத்தக்கூடிய ஒரு தலைவர் கூறுவதை கவனமாக காது கொடுத்து கேட்டு அவருக்கு வழிபட்டு நடவுங்கள் என சுவனம் செல்லுவதற்கான இரண்டாவது முக்கிய விடயத்தை கூறுகின்றார்கள். உள்ளத்திலே அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும். அந்த அச்சத்தின் வெளிப்பாடுகளில் ஒன்று, வஹியை கொண்டு வழிநடாத்துகின்ற ஒரு தலைவரின் கீழ் நீங்கள் இருக்க வேண்டும். அவர் கூறுவது அல்லாஹுக்கும் தூதருக்கும் முரணில்லாதவரை அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள், அதனை உங்களுக்கு உபதேசிக்கின்றேன் என்று இரண்டாவது உபதேசத்தை செய்கின்றார்கள். நீங்கள் வழிபட்டு நடக்க வேண்டிய அந்த அமீர், இமாம், ஹலீஃபா என்பவர், அவர் கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு அடிமையாக இருந்தால் கூட அந்த தலைவருக்கு கட்டுப்படுங்கள் என அதனை நபி அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஏனென்றால் எனது மரணத்திற்கு பிறகு நீங்கள் பல்வேறு கருத்து முரண்பாடுகளை காணுவீர்கள். எனவே நீங்கள் ஃபஅலைக்கும் பிசுன்னத்தி, எனது சுன்னாவை எடுத்து நடவுங்கள், வசுன்னத்தில் ஹுலஃபா அர்-ராஷிதீன் அல்-மஹ்தியீன், நேர்வழி காட்டப்பட்ட நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள், அவர்களுடைய சுன்னாவையும் எடுத்து நடவுங்கள், அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், கடைவாய்ப்பற்களால் அவற்றை பற்றி பிடியுங்கள் என்று இந்த இரண்டாவது விடயம் பற்றி கூறினார்கள். மூன்றாவது விடயம், புதிதாக உருவாக்கப்படுபவற்றை உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன். ஏனென்றால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் பித்அத்தாகும், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும் என முக்கிய 3 விடயங்களை கூறினார்கள். இப்போது இந்த ஹதீஸில் சஹாபாக்கள் ஏகோபித்து ஒரு விடயத்தை கூறினால் அதனை பின்பற்றுங்கள் என்பது இந்த ஹதீஸிலே கிடையாது. வேறு எந்த ஒரு ஹதீஸிலும் அப்படி இல்லை என்பதும் தனியான விடயம். சலபித்துவ கொள்கையுடையவர்கள் அவர்களது கொள்கையை நிரூபிப்பதற்கு என்ன ஆதாரம் தருகின்றார்களோ அதனை நாம் அலச வேண்டும். அது சலபித்துவம் மட்டுமல்ல, இஸ்லாத்தின் பெயரால் யார் என்ன கூறினாலும் கூறுவது சரியா என்று குர்ஆன் சுன்னாவிலே அலச வேண்டும். உலமாக்கள் தான் இதனை செய்ய முடியும். உலமாக்கள் பொதுமக்களுக்கு வழிகாட்டுவது என்பது இஸ்லாத்தின் மற்றொரு அடிப்படை. எனவே சலபித்துவ கொள்கை இங்கே முன்வைக்கப்பட்டு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளதால் சஹாபாக்களின் ஏகோபித்த முடிவு, குலஃபாக்களின் மார்க்க விடயத்தில் உள்ள சுன்னா, குர்ஆன் சுன்னாவிற்கு சஹாபாக்கள் என்ன கருத்து கூறுகின்றார்களோ அவற்றை பின்பற்றுவது, இது போன்ற விடயம் இஸ்லாத்தில் உள்ளதா, நேர்வழியா என்பதைத்தான் நாம் அலச வேண்டும். அதற்கு ஆதாரமாக அவர்கள் முன்வைத்த இந்த ஹதீஸ், இதிலே என்ன இருக்கின்றது என்றால் அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும், இது முதல் அடிப்படை என்ற விடயம் இந்த ஹதீஸிலே இருக்கின்றது.
முஸ்லிம்களை வழிநடாத்துகின்ற ஒரு இமாம், ஒரு ஹலீஃபா, ஒரு அமீர் இருப்பது கட்டாயம் என்பதும் இந்த ஹதீஸிலே உணர்த்தப்படுகின்ற இரண்டாவது விடயம். குர்ஆன் சுன்னாவிற்கு முரணில்லை என்றால் முஸ்லிம்களுடைய அந்த அமீர் கூறுவதை ஏற்று நடக்க வேண்டும் என்ற விடயம் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய விடயங்கள் குர்ஆன் சுன்னாவிற்கு முரணாக இருக்கக்கூடாது என்பது வேறு பல்வேறு ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டுள்ளது. சுவனம் செல்லுகின்ற கூட்டத்தினருக்கு ஒரு இமாம் இருப்பது கட்டாயம் என்பதும் கூறப்பட்டுள்ளது. சஹீஹ் புகாரியிலே 3606வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை படிப்பதன் மூலம் இதற்கான ஆதாரத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எப்படியோ இந்த ஹதீஸிலே இரண்டு விடயங்கள். ஒன்று, முதலிலே அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக முஸ்லிம்களை வழிநடாத்துகின்ற இமாம் கூறுவதை செவிமடுத்து அதனை பின்பற்ற வேண்டும். மூன்றாவது விடயம், தீனிலே புதிதாக உருவாக்கப்படுகின்ற எந்த ஒன்றையும் நாம் அங்கீகரிக்க கூடாது. இதனைத்தான் பித்அத் என்று கூறப்படும். தீனிலே நபியின் காலத்தில் இல்லாத, குர்ஆன் சுன்னா அனுமதி தராதவற்றை மார்க்கமாக புகுத்துவது. ஏனென்றால் இப்படி மார்க்கமாக புதிதாக புகுத்தப்படக்கூடிய ஒவ்வொன்றும் வழிகேடு என்பதை மிக தெளிவாக இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் கூறியிருக்கிறார். இப்போது இதிலே நபியுடைய சுன்னாவை பின்பற்றுமாறு ஆதாரம் இருக்கின்றது. அதிலே மாற்று கருத்து கிடையாது. மார்க்க விடயமாக நபி அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னால் அதனை பின்பற்றுவது கட்டாய கடமை. பின்பற்றாதவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள் என நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே இருக்கின்றது. எனவே அதிலே மாற்று கருத்து கிடையாது. அடுத்த விடயம், குலவாக்களின் சுன்னா, அதனையும் பற்றி பிடிக்குமாறு இந்த ஹதீஸிலே இருக்கின்றது. இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், குலவாக்களை மார்க்க விடயத்தில் பின்பற்றுவதா அல்லது ஹலீஃபா என்ற அந்த வார்த்தையிலேயே இருக்கக்கூடிய கருத்து, முஸ்லிம்களின் ஆட்சி தலைவரை இஸ்லாமிய பரிபாஷையில் ஹலீஃபா என்று கூறப்படும். அந்த ஆட்சி தலைவர்கள் குர்ஆன் சுன்னா என்ற வகையை மட்டும் பின்பற்றி நடப்பார்கள் என்றால், அதேபோன்று அல்லாஹ்வினால் இவ்வாறு நேர்வழிப்படுத்தப்பட்டவர்களுக்கு தனி விசேடம் இருக்கின்றது. இந்த குலவாக்களின் சுன்னா என்பது மார்க்க விடயமா அல்லது ஹலீஃபா என்ற ரீதியிலே முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இவர்களை ஆட்சி செய்கின்ற தலைவர் உலக ரீதியிலே அவருடைய வழிகாட்டுதலை ஏற்று பின்பற்றுங்கள் என்பது கருத்தா? இதனைத்தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று இவ்வாறு அல்லாஹ்வினால் நேர்வழி காட்டப்பட்ட, தாமும் நேர்வழி அடைந்து விட்ட இந்த குலஃபா ராஷிதீன் என்பவர்கள், இவர்கள் 4 நபர்கள் மட்டுமா அல்லது 12 நபர்களா அல்லது எண்ணிக்கை கூறப்படாமல் இஸ்லாத்திலே கூறப்பட்டுள்ளதா என்றால் மூன்றாவது விடயம்தான் சரியானது. குலஃபா ராஷிதூன்கள் என்பவர்கள் முதல் 4 கலீஃபாக்களும் அதில் உள்ளவர்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போன்ற நல்ல கலீஃபாக்கள் மறுமை நாள் வரைக்கும் அதிகம் தோன்றுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. எப்படியோ முஸ்லிம்களை ஆட்சி செய்கின்ற ஆட்சி தலைவர்கள் கலீஃபாக்கள் என்பவர்கள் மார்க்க விடயத்திலே மிகச் சரியாக நடப்பதோடு அல்லாஹ்வினால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். அவர்களுடைய நிர்வாக விடயங்களில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமே தவிர மார்க்க விடயத்தில் அவர்களும் அவர்களது ஆட்சியின் கீழ் இருப்பவர்களும் குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வினால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள் என்பதற்காக அந்த கலீஃபாக்களிலே தவறு ஏதும் நடக்கவே மாட்டாது, 100% சரியான இஸ்லாத்தைத்தான் அவர்கள் செய்வார்கள் என்ற கருத்து இஸ்லாமிய கருத்து கிடையாது. ஹதீஸ் நூல்களிலே இதற்கான ஆதாரங்கள் நிறைந்திருக்கின்றன. ஒரு ஆதாரமே போதுமானது. பதிவை சுருக்கமாக்க வேண்டும் என்பதால் ஒரே ஒரு ஆதாரத்தை முன்வைக்கின்றோம்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் 4 கலீஃபாக்களிலே மிகச் சிறந்தவர்கள் தானே, சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். சஹீஹ் புகாரியிலே 346வது இலக்கத்தில் ஒரு சம்பவம் பதிவாகின்றது. ஷகீக் பின் சலமா என்பவர் இதனை அறிவிக்கின்றார். 2 நபித்தோழர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர், அபு மூசா அல் அஷாரி, இந்த நபித்தோழர்களோடு நான் அமர்ந்திருந்தேன். இப்போது அபு மூசா அல் அஷாரி மற்ற சஹாபியை பார்த்து ஒரு ஃபத்வா கேட்கின்றார். குளிப்பு கடமையான நிலையிலே நீர் கிடைக்கவில்லை, அவர் என்ன செய்ய வேண்டும்? தொழத் தேவையில்லை, தொழக்கூடாது என்ற ஃபத்வாவை அப்துல்லாஹ் இப்னு உமர் வழங்குகின்றார்கள். அப்போது அபு மூசா அல் அஷாரி என்ற அந்த மற்ற நபித்தோழர், அப்படி என்றால் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிப்பு கடமையாகிய ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் இல்லாத அந்த நேரத்தில் பிழையாக தயம்மம் செய்துவிட்டு, அதாவது மண்ணிலே உருண்டு விட்டு தொழுதார்கள். நபியிடம் வந்து கேட்டபோது தயம்மமை கற்றுக் கொடுத்தார்களே, அந்த ஹதீஸிற்கு என்ன செய்வது என்று இந்த சஹாபியின் பிழையான ஃபத்வாவை வயதில் மூத்த மற்ற சஹாபி மறுத்து கேள்வி கேட்டார்கள். இந்த ஃபத்வாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறிய போது அவர்களும் இதனை ஏற்க மறுத்து விட்டார்கள். அவர்களும் இருந்த பயணத்தில் நடந்த அந்த சம்பவத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறந்துவிட்டு, குளிப்பு கடமையாகினால் தண்ணீர் இல்லை என்றால் தொழத் தேவையில்லை என்ற பிழையான ஃபத்வாவை கலீஃபாவாகிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை நினைவுபடுத்தியும் அவர்களுக்கு நினைவு வரவில்லை, ஆகவே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விடயத்தை அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் மற்ற சஹாபியிடம் பதிலாக கூறுகின்றார். சரி, அதனையும் விடுங்கள், குளிப்பு கடமையாக நீர் இல்லை என்றால் தயம்மம் செய்யுங்கள் என குர்ஆன் வசனம் கூறுகின்றதே, அதற்கு என்ன பதில் என்று கேட்டபோது, இப்படி நாம் தயம்மம் செய்வதற்கு அனுமதி வழங்கிவிட்டால் சாதாரண குளிர் நேரங்களில் கூட மக்கள் தயம்மம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்ற தங்களுடைய சொந்த கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதாவது குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான ஃபத்வாவை வழங்கிவிட்டு அது சரி என்பது நிரூபிப்பதற்கு ஆதாரம் இவர்களிடம் இல்லை. இந்த விடயத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், கலீஃபாக்களுடைய சுன்னா என்பது அது மார்க்க விடயத்தில் உள்ளது அல்ல. முஸ்லிம்களை நிர்வகிக்கின்ற ஆட்சி தலைவர் உட்பட எந்த தலைவராக இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவிற்கு முரணில்லாவிட்டால் அவருடைய கட்டளைகளை நாம் ஏற்று நடக்க வேண்டும். மார்க்க விடயத்தில் பிழைவிட்டால் அவர்களையும் நாம் திருத்த வேண்டும். மார்க்க விடயத்தில் குலவாக்களை பின்பற்றும்படி அந்த குலவாக்களே கூறவில்லை, குலவாக்கள் அல்லாத ஏனைய சஹாபாக்களும் கூறவில்லை. ஒவ்வொரு சர்ச்சையின் போதும் இது குர்ஆனில் இருக்கின்றதா ஹதீஸில் இருக்கின்றதா என்றுதான் சஹாபாக்கள் கேட்டுள்ளார்கள். எனவே சுருக்கம், இந்த சலபித்துவம் பேசுகின்றவர்கள் முன்வைத்த ஹதீஸ் சஹீஹானது. நபியின் சுன்னா என்பது அது மார்க்க விடயத்தில் உள்ளது என்பது சரியானது. குலஃபா ராஷிதூன் எனப்படுகின்ற நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய சுன்னா என்பது அது மார்க்க விடயத்தில் உள்ளது அல்ல. அவர்களும் மார்க்க விடயங்களிலே பிழை விடலாம். மிகச்சிறந்த கலீஃபாவாகிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயம்மமுடைய விடயம் உட்பட பல விடயங்களிலே தவறு விட்டார்கள். எனவே சலவித்துவ கொள்கை என்பது அடிப்படையிலே வழிகட்டு சென்ற ஒரு கொள்கையாகும். வகியை மட்டும் பின்பற்றுவதுதான் நேர்வழியாகும். அவர்கள் முன்வைத்த இந்த குலஃபாக்களுடைய சுன்னா என்பது இது மார்க்க விடயத்தில் உள்ளதல்ல, உலக விடயத்தில் உள்ளதாகும். ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு ஒரு ஜமாத்தாக இருப்பது கட்டாயமாகும். இந்த நேர்வழியை சலபித்துவத்தில் உள்ளவர்கள் கூறுவதில்லை. அதே நேரம் இஜ்மாவு சஹாபா என்றோ சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவிற்கு கூறிய விளக்கம் என்றோ குலஃபாக்களுடைய சுன்னா என்றோ மார்க்கத்திலே அவர்களை ஆதாரமாக கொள்வது எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த ஹதீஸிலும் அதற்கு ஆதாரம் கிடையாது. ஒட்டுமொத்தத்தில் சலபித்துவம் என்பது தெரிந்தோ தெரியாமலோ நேர்வழியிலிருந்து வழிகட்டு சென்ற கொள்கையாகும்.
சுவனம் அழைத்துச் செல்லுகின்ற இஸ்லாம் என்றால் அது அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்றுவது மட்டுமே நேர்வழியாகும். குலஃபாக்கள் உட்பட, சஹாபாக்கள் உட்பட இன்று வரைக்கும் நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்கள் இவ்வாறுதான் நடக்கின்றார்கள். இதுவே நேர்வழியாகும். ஆட்சி தலைவர்கள் மார்க்க விடயத்தில் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒன்றை செய்யுமாறு கூறினால் அல்லது அவர்கள் செய்தால் அதற்கு இஸ்லாத்திலே எந்த அங்கீகாரமும் கிடையாது. மார்க்க விடயத்தில் அவர்களை பின்பற்றும்படி அல்லாஹ் கூறவும் இல்லை, தூதர் கூறவும் இல்லை என்பதே சரியான புரிதலும் நேர்வழியின் வழிகாட்டுதலும் ஆகும்.